ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய டியூக் 200. இதில் வந்து க்ரிப்பு டோட்டலினா வாங்கினதுக்கப்புறம் இது சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சு டோட்டலி டேமேஜ் ஆகிடுச்சு. ரைட் சைடு ரொம்ப டேமேஜ் ஆகிடும், க்ரிப்பெலாம் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடு க்ரிப் எப்படின்னா சும்மா கையை வச்சு இழுத்தாலே வெளியே வந்துடும். நார்மலாக இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்கும்போதே லூஸ் ஆகி கையிலே வந்துடும். ஸோ க்ரிப்பை சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா. பட் இதில் என்ன பண்ண, ஸோ ஸ்டாக் க்ரிப் போடாமல் V3யோட க்ரிப் போடலான்னு ஒரு ஐடியா. ஸோ வெல்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் க்ரிப்பு, V3 க்ரிப்பு. ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் ஆக்சிலேட்டர் க்ரிப் பார்த்தீங்கன்னா 43 rupees கிட்ட வந்துடுது. லெஃப்ட் சைடு ஃபிக்ஸட் க்ரிப் எப்படின்னா 33 or 30 rupees கிட்ட வந்துடுது. ரொம்ப சீப். யமஹாவிலே ரொம்ப சீப்பான ஸ்பேர்னால் அந்த க்ரிப் தான், ஹேண்டில் பார் க்ரிப்ஸ். க்ரிப் போடுறதெல்லாம் பெரிய மேட்டரான்னு நினைப்பீங்க. பட் இதில் க்ரிப்பில் என்ன பிரச்சனைன்னா டபுள் கேபிள் வந்துடும். ரைசிங் த்ராட்டில் பாடியிலேருந்து டபுள் கேபிள் வந்துடும். நார்மலாக கேடிஎம் பஜாஜ் பைக்ஸ்க்கெலாம் வந்து சிங்கிள் கேபிள், இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கேபிள் வந்துடும், டபுள் ஸ்லாட் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு, டிஃபிகல்ட் தான். பட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டுமே தான் இதை ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா. பார்ப்போம். ஸ்டில் நவ் யாருமே யமஹா க்ரிப் வந்து கேடிஎம்முக்கு போட்டது கிடையாது இன்னை வரைக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு ஐடியா தான். ஃபஸ்ட் அந்த சுவிட்ச் ரைசிங் த்ராட்டில் சைடு வரக்கூடிய போல்ட்டை ரிமூவ் பண்ணணும். 2 ஸ்டார் போல்ட் தான் வரும். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஏன்னா அந்த போல்ட் வந்து கொஞ்சம் லோ ப்ரெஷரில் பிடிச்சிங்கனாலே அந்த போல்ட் வந்து ஸ்கிப் ஆகிடும், அதோட ஹெட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை தான். இதுக்கு சிங்கிள் கேபிளோட ஸ்லாட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிங்கிள் ஹோல் தான். பாருங்கள், இது யமஹா க்ரிப்பு, இது கேடிஎம் க்ரிப்பு. கேடிஎம் க்ரிப்பும் யமஹா க்ரிப்பும் சைஸ் மேக்ஸிமம் ஈக்குவல் தான். பட் அதோட இந்த ஹோல் தான், அதுக்கு டபுள் த்ராட்டில், இதுக்கு சிங்கிள் த்ராட்டில் வந்துடும். ஸோ அதில் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் வரப்போகுது. கேபிளை மெதுவாக லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த யமஹா க்ரிப்பை உள்ளே செக் பண்ணி அதில் வந்து அந்த ஸ்லாட்டில் வந்து கேபிளோட ஹெட் இருக்கும், அதை கொஞ்சம் லாக் பண்ணி விட்டுருணும், அவ்வளோதான். அப்படியே மறுபடியும் ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சுவிட்சை இது பண்ணி பார்த்தா ரைசிங் எல்லாம் ப்ராப்பராக தான் இருக்குது. பட் என்ன ஆகுதுன்னா குயிக் ப்ளே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட் பேக்வேர்டு 2 சைடுமே குயிக் ப்ளே வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதான் டைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கணும் எப்படி, அதாவது ஹெட்டை வந்து டர்ன் பண்ணும்போது ரைசிங் ஏறுதா கம்மியாகுதா இல்லை நார்மலாக தான் இருக்கா எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக் பண்ணிடாதீங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, வேலை கிடையாது. ஆனால் க்ரிப் வந்து ரொம்ப ஃப்ரீக்ளையாக இருக்குது, ரிட்டன் எடுக்குது. பட் சைஸ் கொஞ்சம் இல்லை ப்ராப்பராக தான் இருக்குது சைஸ். அது எப்படி ரிட்டன் ஆகுதுன்னா அது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது கேடிஎம் க்ரிப்பு. அது பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வர லாக் ஆகுது அந்த சுவிட்ச் பக்கம், சுவிட்சோட ஸ்லாட்டில். பட் யமஹா க்ரிப் எப்படின்னா அப்படியே உள்ளே போகுது, அது உள்ளே அப்படியே ரொட்டேட் ஆகுது. அது லாக் பண்ண மாதிரி ஸ்டே வந்து கேபிளை லாக் பண்ணாமல் அப்படியே விட்டுருது அது உள்ளாட்டி. அப்படியே அது உள்ளே போச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, அதாவது கீழே, அதாவது த்ராட்டில் பாடி,
இது கார்பரேட்டர் வராது. த்ராட்டில் பாடி வர சைடில் வந்து கேபிள் வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் எமர்ஜென்சி டைம் சடனாக ஆக்சிலேட்டர் பண்ணுற டைமு கேபிள் த்ராட்டில் பாடி லாக்லேருந்து வெளியே வந்துடும். ரைசிங் பண்ணாது வண்டி, கேபிள் மட்டும் வெளியே வந்துடும். த்ராட்டில் பாடியிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்படின்னு கிளியராக பாருங்கள். அந்த கேபிள் பார்த்தீங்களா, அந்த கேபிள், அந்த கம்பி, அந்த லைன் அப்படியே அது ரிட்டன் ஃப்ரீ ப்ளே டைம் அது வெளியே வந்துடுது. அது வெளியே வந்துச்சுன்னா அந்த ஸ்லாட்லேருந்து அது வெளியே வந்துச்சுன்னா அவ்வளோதான். ரைசிங் பண்ணுற டைம் கேபிள் மட்டும் தனியாக வெளியே வந்துடும். அது அந்த த்ராட்டில் பாடி ஓப்பனரை வந்து ஓப்பன் பண்ணாது. ஸோ என்ன பண்ணலான்னா, எப்போவுமே க்ரிப் எப்படின்னா ஹேண்டில் பார் க்ரிப்பில் வந்து 2 பீஸ் வந்துடும். ஒன்று அந்த பிளாஸ்டிக்கில் வர்றது, அடுத்து அவுட்ரு பீஸ் அந்த ரப்பரில் இருக்கும். நம்ம கை வந்து க்ரிப்பிங் யூஸ் பண்ணுற ஐட்டம். ஸோ என்ன பண்ணலான்னா, அந்த ரப்பர் கேஸை மட்டும் லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதோ ஒன்று லைட்டாக ஒன்று ஸ்கிப் பண்ணி விட்டாச்சுன்னா தனியாக வெளியே எடுத்துடலாம். நம்ம பேட் இருக்குல்ல, கிரிக்கெட் பேட்டுக்கு வந்து க்ரிப் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறேன். கேடிஎம் க்ரிப்லேருந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு Yamaha க்ரிப்போட அந்த ரப்பரை மட்டும் தனியாக வெளியே எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதான்னு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரோ டேப்னு ஒரு டைப் க்ரிப் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஸ்டன் பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரிப் இது மாதிரி தான் கேடிஎம் பைக்ஸ் போடுவாங்க. கேடிஎம்னால எல்லா பைக்கும் இப்படி தான் போடுவாங்க. அதே டெக்னிக் தான் இங்கேயும் ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியா. பார்ப்போம். மெதுவாக அதை எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டம்தான். ஒன் சைடு க்ரிப் எப்படியோ ரிமூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்துட்டேன் வெளியே. ஏன் கொஞ்சம் ஈஸியாக, ஏன்னா மற்ற சைடு க்ரிப் வந்து கேடிஎம் க்ரிப் வந்து கட் பண்ணி எடுக்கிறதான். கத்தி ஏதோ ஒன்று வச்சு கட் பண்ணிடுவோம். சேம் ப்ரொசீஜர் தான். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதே ப்ரொசீஜர் தான். எப்படின்னா பேட் இருக்குல்ல, கிரிக்கெட் பேட்டில் க்ரிப்பு போடுற மாதிரி தான். அதை ரோல் பண்ணி உள்ளே ஏற்றிடுங்க, அவ்வளோதான். அது நார்மலாக செட் ஆகிடும் அந்த க்ரிப்பு.